ஓகேங்களா? அடுத்தது பஞ்சாங்கத்தில் ஒரு செய்தி. நிறைய பஞ்சாங்கம் பார்க்குறோம், ஒரு நாள் எடுக்கிறோம், ஒரு சுப முகூர்த்தம்லாம் குறிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதில் திருமணம் சொல்லி வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று பார்க்கணும். நிறைய பெரியவங்களாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் இந்த செய்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு சிந்தனை உண்டு. சொல்லுவோம், தெரியாதவங்க எடுத்துக்கொட்டுமே, தப்பு கிடையாது. திருமணம் சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பஞ்சாங்கத்தில் விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தை அவசியம் பார்க்கணும். அந்த விவாக சக்கரம் 8 திசையிலும் வந்து நிற்கும், சுற்றிக்கிட்டே வரும். அந்த 8 திசையில் அதிமுக்கியமாக 3 திசையில் விவாக சக்கரம் விழக்கூடாது. தெற்கு திசையில் விவாக சக்கரம் விழக்கூடாது. தெற்கு யாரோடது தெரியும், அக்னியில் விழக்கூடாது. தென்கிழக்குன்னு வரக்கூடாது. தெற்கிலும் தென்கிழக்கிலும் விவாக சக்கரம் நின்ற நாளிலே விவாகம் செய்தவருடைய ஜாதகங்கள் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஜாதகம் நல்லா இருக்குது. நீங்கள் சொல்கிற எந்த மேட்டருமே ஜாதகத்தில் தெரியலையே, ஜாதகம் நல்லா தான் இருக்குது. மேரேஜ் டேட் சொல்லுங்கன்னு சொல்லி மேரேஜ் டேட்டு வாங்கி பார்த்தா பஞ்சாங்கத்தில் அன்னைக்கு விவாக சக்கரம் தென்கிழக்கில் விழுந்திருக்கு. தென்கிழக்கு என்ன தசை? யாரோடது? அக்னியோடது. கொஞ்சம் பேசுங்க, இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. தென்கிழக்கு யாரோடது? அக்னியோடது. அக்னியில் போய் விவாக சக்கரம் விழலாமா? அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதியராய் அவர்கள் இருக்க முடியாது. ஒரு ஜாதகம் வாங்கி பார்த்து டேட் ஆஃப் மேரேஜ் சொல்லுங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்தா தெற்க விழுந்திருக்கு விவாக சக்கரம். மகா தவறு. இன்னொரு ஜாதகம் வந்து அவங்க மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகுது. சார் மேரேஜ் ஆன நாளில் இருந்து விரயம் விரயம் விரயம், கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா சொத்து அவுட்டு, விரயம் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. அப்படின்னா எனக்கு சந்தேகம் வந்து நான் இப்போ அது ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தை கொடுங்க, மேரேஜ் டேட் கொடுங்க, மேரேஜ் டேட்டுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கணும். அப்படி அந்த அவங்களுடைய அந்த மேரேஜ் டேட்டை வாங்கி ஜாதகத்தை பஞ்சாங்கத்தில் டேட் எடுத்து பார்த்தா விவாக சக்கரம் வாயு மூலையில் விழுந்திருக்கு, வடமேற்கில் விழுந்திருக்கு. வாயுன்னா அது வெளியேறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். பொதுவாகவே சொல்லுவோம், ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அந்த ப்ராடக்ட்ஸை வாயு மூலையில் வைங்கன்னு சொல்லுவேன். அப்போ தான் சட்டுன்னு வெளியே போகும். நிறைய கம்பெனி பார்த்துருக்கு பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஆகிட்டே இருக்கும், லோடு ஆகிக்கிட்டே இருக்கும், பொருள் வெளியில் போகாது. சில கம்பெனி பாருங்கள், அவனால் ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அப்போ தன்னை அறியாமலே அவர்கள் அந்த ப்ராடக்டை வடமேற்கு மூலையில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். போனாலே பார்த்துடலாம். இங்கெல்லாம் நிற்காமல் போய்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சார் சப்பளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்குது, எங்களால் முடியலை. இன்னும் கூட 2 மிஷின் வந்து இறக்கலாமான்னு யோஜனையில் இருக்கிறோம், ப்ரொடக்ஷன் வந்து எங்களால் கொடுத்து முடியல அப்படி சொன்னவங்களும் உண்டு. ப்ரொடக்ஷன் வெளியவே போக மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களும் உண்டு. ப்ராடக்டை கொண்டு போய் அக்னி மூலையில் வைக்கிறது, வைக்கக்கூடாது. சிம்பிளாக கூட பரிகாரம் சொல்லுவோம். ஒரு பொண்ணுக்கு திருமணமே ஆகாமல் இருக்காளா, அவளை வாயு மூலையில் படுக்க சொல்லணும். சட்டுன்னு மேரேஜ் ஆகி வெளியே போயிடுவா. நம்ம ப்ராடக்ட் வெளியே போயிடும். அப்போ அந்த பெற்றோரை கூப்பிட்டு சொல்லணும், ஏங்க உங்கள் பொண்ணை வந்து வாயு மூலையில் படுக்க சொல்லுங்கள், காலாகாலத்தில் மாப்பிள்ளை வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்ல வரேன், திருமண நாள் வந்து விவாக சக்கரம் வாயு மூலையில் வந்துடக்கூடாது, அதை கவனமாக பார்க்கணும். ஈசானியத்தில் வரணும், ஆண் ஜெயிப்பான். கன்னி மூலையில் வந்துருச்சுன்னா அந்த வீட்டு ஆட்சியே பெண் தான், சரிங்களா? குபேர தசை வரணும், இந்திர தசை வரணும். ஆக திருமணம் சொல்லி வரும்பொழுது நல்ல கவனிங்க, இது என்ன சக்கரம்? விவாக சக்கரம். விவாகத்திற்கு மட்டும் பார்க்கணும். பூமி பூஜை போடுறேன்னா விவாக சக்கரம் பார்க்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுற போது விவாக சக்கரம் பார்க்குறது, சக்கரத்தோட பேரை விவாக சக்கரம், அதை போய் பூமி பூஜைக்கு பார்க்குறது. சிசேரியன் அன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, சார் விவாக சக்கரத்தில் அக்னின்னு வருது, இன்றைக்கி சிசேரியன் பண்ணலாமான்னு கேட்குறேன். எங்கள் சக்கர பேர் விவாக சக்கரம், நீங்கள் சிசேரியனுக்கு போய் விவாக சக்கரத்தை பார்த்துட்ருக்கீங்க, எந்த ஜோசியர் சொன்னார் அப்படின்னு. நாங்கள் ஒரு ஜோசியர் சொன்னாருங்கன்னு. ஸோ விவாக சக்கரம் என்ற ஒரு சப்ஜெக்டு பஞ்சாங்கத்தில் இருக்குது. கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், விவாகத்திற்கு திருமணத்திற்கு நாள் எடுத்து கொடுக்கும் பொழுது
அனைத்து விதத்திலும் அனைத்து ஆராய்ச்சிகளையும் நீங்கள் செய்திருந்தாலும் விவாக சக்கரத்தை மிக கண்டிப்பாக பார்க்க வேண்டும். உங்களுடைய மேரேஜ் டேட் தெரியும். போய் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த மேரேஜ் டேட் ஆன அன்னைக்கு விவாக சக்கரம் எந்த திசையில் விழுந்ததுன்னு பாருங்கள். 50% அது வேலை நடந்துகிட்ருக்கும். நீங்கள் அந்த பரிகாரம், அந்த கோவில் குளம் எல்லாம் போவீங்க வருவீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பரிகாரம் பண்ணுடைய எஃபெக்டோடைய வேல்யூ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நல்லிஃபை பண்ணாது, 0% பண்ணி தராது. ஒரு 35 ஒரு 40 அந்த எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பெஸ்ட்டு டேட் எடுத்து நான் ரீமேரேஜ் பண்ண சொல்லியிருக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு சுவாதி சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் சுவாதி. சரிங்களா? அப்போ சுவாதி அன்னைக்கு ரீமேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய வீடு. அங்கே அற்புதமான நடுநட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரம். நல்ல அந்யோன்யமான கருத்தொருமித்த தம்பதியராய் அவர்கள் மாறுகிறார்கள். ஸோ ரீமேரேஜுக்கு நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ண வேண்டிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்று விவாக சக்கரம் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தப்பான இடத்துல போய் நின்றக்கூடாது. அடுத்த சுவாதி போகணும். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் சூப்பர், ஓகே. விவாக சக்கரம் எங்கே விழுந்திருக்கு? அக்னியில். சுவாதியோட வேலையை சுவாதி பார்க்கும், அக்னியோட வேலையை அக்னி பார்க்கும். அங்கே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சார் நோ யூஸ், அடுத்த சுவாதி பார்ப்போம், அடுத்த சுவாதி பார்க்கணும், அடுத்த சுவாதி. கார்த்திகை மாதத்து சுவாதி நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கார்த்திகை மாதம் சுவாதி, நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், யாரும் எழுதி வைக்காதீங்க. இது என்ன மாதம்? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மாதத்து சுவாதி நட்சத்திரத்தில் இந்திரன் கிழக்கு திசையில் விவாக சக்கரம் விழுந்திருக்கு. சூப்பர் டே. அன்றைக்கு நீங்கள் ரீமேரேஜ் வைங்க. நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஓகே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நடந்திருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ரீமேரேஜ் வரைக்கும் நம்ம போகணும்? ஃபஸ்ட்டு மேரேஜே பெஸ்ட்டு டேட் எடுத்து விவாக சக்கரத்தை பார்த்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜோடைய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக அந்த தம்பதியர் அந்த மேரேஜ் டேயினுடைய அந்த சிறப்பு அவங்க வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வரும். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தரப்பட்ட செய்தி இந்த செய்தி.